Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா iTop ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்ட் எடிட்டரை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, iTop screen recorder நம்ம browserல search பண்ணிக்கலாம். So லிங்கை கிளிக் பண்ணி official siteக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு இந்த அப்ளிகேஷனை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் நம்ம அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெக்கமெண்டட் அப்ளிகேஷனை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் நோ தேங்க்ஸ் கொடுத்து நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் ஃபைனலாக ரன் நவ். ஸோ வெல்கம்லேயே அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 6 months இதை ஆக்டிவேட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னங்கிறத கொஞ்சம் நடுவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நாம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ரெக்கார்டிங் டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா, இல்லை வெப்கேம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேம் ரெக்கார்டிங் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் ரெக்கார்டிங் டைப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாம் ஆக்சுவலாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஸ்க்ரீன் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அண்ட் கேம் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அண்ட் கையோட எப்படி அதை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட், வீடியோ எடிட்டர் அண்ட் ஈவன் கம்ப்ரஸர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாட்டமில் நமக்கு கேட்டகரிஸ் இருக்குது. மை க்ரியேஷன்ஸில் நாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ், ஆடியோஸ் அண்ட் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் மார்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான வாட்டர் மார்க்ஸ் வேணும்னா இங்கே நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும், இல்லை எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டில் ஒரு வாட்டர் மார்க் வேணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் தேவை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் மார்க்கோட கலர், ஃபாண்ட் அண்ட் சைஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு ஒரு 20 சைஸில் இருந்தாலே போதும். அண்ட் அடுத்தது பிளாக் கலரில் தேவை. அண்ட் கூடவே பார்த்தோம்னா பாட்டம் லெஃப்டில் இருந்தாலே போதும். அண்ட் ட்ரான்ஸ்பரன்சியை ஒரு 20%ல் நம்ம என்ன பண்ணலாம், 20-25ல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பார்த்தோம்னா குயிக் லான்ச்சர் கேட்டகரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஜூம் கிளாஸஸ்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் போது இங்கே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதுலையாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா யூசர் கைடு இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அங்கேயே அவங்க வீடியோஸ் எல்லாத்தையும், ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேனுவல் ஏதாவது தெரியணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக நீங்கள் யூசர் கைடை ப்ரௌஸ் பண்ணாலே யூசர் கைடை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிரும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ரெக்கார்டிங் டைப்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர், மைக், மவுஸ் எல்லாத்தையுமே டாகிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபர்தராக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில், இதோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். அங்கே நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஜென்ரல் ரெக்கார்ட் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வர எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் இங்கே என்ன பண்ணிடலாம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் மாடிஃபை பண்ணிக்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா ஸ்டேப் 2. ஸோ டிஃபால்ட்டான லொக்கேஷன் இருக்குது. பிகாஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த லொக்கேஷனை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு மைக்கோட ஆடியோவும் சேர்ந்து தான் தேவை. ஸோ அப்போ அதையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா வாட்டர் மார்க் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் ஏற்கனவே கஸ்டமைஸ்டு வாட்டர் மார்க் செட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இன்கேஸ் டெஸ்க்டாப் ஐக்கன்ஸ்லாம் ஹைட் பண்ணணும், டாஸ்க் பார் ஹைட் பண்ணணும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த டாஸ்க் பார் மட்டும் பார்த்திங்கன்னா அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு 2 முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கிராஃபிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மவுஸில் நமக்கு ஹைலைட் எஃபெக்ட் வேண்டாம், அதுக்கு பதிலாக கிளிக் பண்ணுற அனிமேஷன் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ நமக்கு ரைட் கிளிக்கோட கலர்ஸ் அண்ட் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெப்கேம் ரெக்கார்டிங் இருக்குது. பட் நாம் இப்போ வெப்கேம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் உங்ககிட்ட வெப்கேம் இருக்குதுன்னா நீங்கள் வெப்கேம் சூஸ் பண்ணி உங்களுடைய வெப்கேமை இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்,
சூஸ் பண்ணிக்க முடியும். பட் நாம் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ ஓவர்லே எந்த இடத்துல வேணும், என்ன சைஸில் தேவை, இது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ நல்ல குவாலிட்டியில் கண்டிப்பாக தேவை. ஸோ சைஸில் நம்ம ஒரிஜினல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணுற மானிட்டர் 2K ரெசல்யூஷன். ஸோ நீங்கள் டாப் ரைட்டில் பார்த்தோம்னா 2K ரெசல்யூஷன் தான். ஓகே, இன்கேஸ் நீங்கள் 4K மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிலே ரெக்கார்ட் ஆனால் போதும்னா நீங்கள் அந்த சைஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். பட் நீங்கள் அதை ஸ்க்ரீன் ஏரியாவில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் இப்போதைக்கு ஒரிஜினலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் ரேட் நமக்கு 60 மெயின்டைன் ஆனால் போதும். 90 வரைக்கும் இருக்குது, பட் நமக்கு 60 அப்படிங்கிறதே ஓகே தான். ஸோ குவாலிட்டியும் நம்ம ஒரிஜினல் இல்லை ஹை ஸ்டாண்டர்ட் இருக்குது, நாம் இதை ஒரிஜினலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் பிட் ரேட். ஸோ நீங்கள் குவாலிட்டியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எனக்கு கரெக்டான பிட் ரேட் லெவலில் வேணும்னா நீங்கள் பிட் ரேட்டை மேனேஜ் பண்ணுங்கள். ஒரு 8000 kbpsலேயே நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் நீங்கள் ஆட்டோவில் ப்ளேஸ் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது தான். அண்ட் கூடவே பார்த்தோம்னா கீழே ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற ஜென்ரல் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஷார்ட்கட் கீஸ்லாம் இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளீட்டாக இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிஃபால்ட்டுக்கு மாற்றணும்னா ரெக்கமெண்டடை கிளிக் பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டுக்கு மாற்றிக்கலாம். பட் நமக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தேவை. ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங்க்கு ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு வருவோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக செட் பண்ணி இருக்குது. வேணும்னா நீங்கள் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி குறிப்பிட்ட ரீஜனையோ இல்லை குறிப்பிட்ட விண்டோவையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் ரீஜன் அப்படின்னும் போது எந்த ஏரியா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு அந்த ஏரியாவை மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த குறிப்பிட்ட ஏரியா என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிறது டாப்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. இல்லை இந்த ரீஜன் உங்களுக்கு வேண்டாம்னா அதையே நீங்கள் இங்கே க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டிஃபால்ட் மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். இல்லை நான் எக்ஸல் அப்ளிகேஷன் இதை தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்டட் விண்டோவை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன விண்டோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாகணும். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு இந்த எக்ஸல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விண்டோவில் செலக்ட் விண்டோ அண்ட் இந்த விண்டோ தான் நமக்கு தேவை. ஸோ கரெக்டாக நமக்கு எக்ஸல் விண்டோ மட்டும் செலெக்ஷனில் இருக்குது. அப்படியே பாட்டமில் பார்த்தோம்னா நமக்கு இந்த விண்டோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரீஜன் ஏரியா பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் ரேஷியோஸ் இருக்குது. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரெக்கார்டிங்கில் ஸ்பீக்கர், மைக், மவுஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும். வெப்கேம் மட்டும் நம்ம இது பண்ணல. ஸோ இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் நமக்கு ஒரு சின்ன கவுண்ட் டவுன் அண்ட் கீழே நமக்கு டாஸ்க் பாரை ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அந்த டாஸ்க் பார் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்டிங்கில் ஹைட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ லோன் அமௌண்டைசேஷன் டேபிள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எக்ஸலில். நான் இதை கொஞ்சம் வேகமாக என்ன பண்ணுறேன், இந்த டுட்டோரியலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சின்ன டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தோம்னா ஆனோடேஷன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் ஆனோடேட் பண்ணி காமிக்கணும், இல்லை நீங்கள் எதையாவது ட்ரா பண்ணி காமிக்கணும், மென்ஷன் பண்ணி காமிக்கணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டூல் பார் நமக்கு ரெக்கார்டிங் ஏரியாவில் தெரியுமான்னு தெரில. அப்படி தெரிஞ்சதுன்னா நமக்கு செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை எரேசர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எரேஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண கையோடு நமக்கு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயாச்சு. ஸோ இது ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் போதும். ஜஸ்ட் நம்ம ஸ்டாப் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் ரெக்கார்டிங் முடித்த கையோட நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான கைடன்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இவங்களே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கீழே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நமக்கு மை க்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் நாம் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், இல்லை ஜஸ்ட் நம்ம டீநாய்ஸ் பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து நம்ம எங்கே இதை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறதுனால பண்ணுறதுல அசல் என்ன வட்டி என்ன, ஸோ ப்ராப்பராக பார்த்து. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த ஃபைலை நீங்கள் மோர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எடிட் கிளிக் பண்ணாலும் சரி. ஓகே, இல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் டைரெக்டாக இந்த ஃபைலை கிளிக் பண்ணி எடிட்குள்ளே போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு 2 விதமான எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குவிக் எடிட்டர் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா அட்வான்ஸ்ட் எடிட்டர். ஸோ அட்வான்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப பழக்கமானது தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு மீடியா செக்ஷன், ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட் என்ன தேவை,
ஸோ இங்கே நமக்கு நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அண்ட் எஃபெக்ட்ஸ் கூடவே இருக்குது, ஓவர்லே எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது அண்ட் கூடவே பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நம்ம பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். மற்றபடி டைம் லைனில் உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் கட் பண்ணணும், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எதையாவது கட் பண்ணணும் இல்லை அதுக்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு ஏதாவது ட்ரான்சிஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணும் போதே அதுக்கான ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுது. ஸோ எதையாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணாலும் சரி இல்லை கிளிக் பண்ணாலும் சரி நமக்கு ப்ளேஸ் ஆகிற போது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த டூல் பார் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெக்கார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை செட்டிங்ஸில் என்ன பண்ணிடலாம், டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எதாவது டுட்டோரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன டைம் லைனில் எது வரைக்கும் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான். ஈஸியாகவே நம்ம அதை என்ன பண்ணிக்க முடியும், மேனேஜ் பண்ணிக்க முடியும். எங்கேருந்து எது வரைக்கும் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தேவை அண்ட் என்ன ரெசல்யூஷனில் தேவை அண்ட் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நாம் ஏற்கனவே ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனில் தான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அதனால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் இருந்தாலே ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ நமக்கு அது சரியான ஃபார்மெட்டில் சரியான ரெசல்யூஷனில் ரேஷியோவில் வந்துடும். ஃபார்மெட் மட்டும் நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வெளில வரதே ஏவிஐ ஃபார்மெட்டில் தான் வேணும், MP4 வேண்டானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஜிஃபாக தான் நான் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சொன்னால் எனக்கு ஒரு ஜிஃபாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீங்கள் ஜிஃபாக என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஆடியோ வேணுன்னா ஆடியோ, அதுக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நமக்கு இப்போதைக்கு MP4 ஃபார்மெட்லேயே பார்த்தீங்கன்னா வந்தாலே போதும். ஸோ ரெக்கார்ட் பண்ண அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கேம் ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பட் நல்லா கவனிங்க, கேம் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் கேமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் கேம் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணலாம். இல்லை ஆட் மை கேமில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ஆட் பண்ணவும் செய்யலாம். ஜஸ்ட் கேம் பேத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த கேமோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த EXE ஃபைலை நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் ஒன்ஸ் ஆட் பண்ண கையோட இங்கே நமக்கு லான்ச் திஸ் கேம் நவ் அப்படிங்கிறதும் செக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கேம் இன்னுமே டிடெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேமோட டேபுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் ஆல் டேப் கொடுத்து உங்களுடைய ரெக்கார்டிங் பேனலுக்கு வந்தீங்கன்னா அங்கே நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அது டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ நாம் இந்த கேம் பிளேவை ஜஸ்ட் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரெக்கார்டிங் எங்கே இருக்குது, ஜஸ்ட் நம்ம மோரில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அண்ட் நமக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரேம் ரேட்டில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆல் ரைட். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 6 மாதம் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லைசன்ஸ் கீ பார்த்திங்கன்னா பிராண்டோட வேண்டுகோளின்படி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அது பின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.